எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. நித்திய ராஜா. போது அருமையான வார்த்தை. இதனால தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தையை பாருங்க. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. மெய்யான தெய்வம் அப்படிங்கிறதான வார்த்தை. மெய் என்பது உண்மையான, சத்தியமுள்ள, ஒருபோதும் மாறாதவர். அதனால்தான் எபிரேயர்கள் எழுதின நிருபத்துல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படிங்கிற வார்த்தையானது ஆணித்தரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் இப்படி இருப்பாரு, நாளைக்கு வேறு விதமா இருப்பாரு, இது நேற்றைய தினத்தில் அவர் வேறு மாதிரி இருந்தார் என்றதான மாற்றத்தை அது குறிப்பிடப்படவில்லை. ரொம்ப அருமையான வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையானது கொடுக்கப்படுகிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவன் உள்ளவர், நித்திய ராஜா. நித்திய காலமாக அவர்தான் நம்மை அரசாளக்கூடியதான தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இன்றைக்கு பொய்யான தெய்வங்களை வழிபடுறோம். முதல் காரியம், கர்த்தரோ மெய்யான தெய்வம். அப்ப மெய் என்றதான தெய்வம் ஒருத்தர் இருக்கும் பொழுது பொய்யான தெய்வங்கள் உண்டு. தங்களை தேவர்கள் என்று, தங்களை இந்த உலகத்தை படைத்ததான இரட்சகர்கள் என்று, படைத்ததான படைப்பாளி என்று சொல்லக்கூடியதான தெய்வங்கள் உண்டு. ஆனால் அதற்கெல்லாம் ஜீவன் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷருடைய கைவேலையால் செய்யப்பட்டதான விக்கிரகங்களை நாம இன்றைக்கு வழிபட்டு கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அதான் தெளிவா சொல்லுது. அவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்றதான மிகப்பெரிதான வாக்கு தத்தம். நம்ம கேட்ட வாக்கு தத்தம் எல்லாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல நான் என்ன பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்ததான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றதான அத்தனை மனிதர்களும் மரித்து மண்ணோடு மண்ணா மாறிட்டாங்க. ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடுச்சு. ஆபிரகாமை தேவன் படைத்தாரு. படைத்த பொழுது அவன் அறியாத ஒரு மனுஷனா இருந்தான். இயேசுவை அறியாத மனுஷனா இருந்தான். அவனை அழைத்து தெரிந்து கொண்டு வாக்குத்தத்தமான வசனங்களை கொடுத்து தன்னுடைய ஊழியத்திற்காக அழைக்கிறார். ஊழியம் என்பது எதற்காகனா அவரை வழிபடும்படியாக அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அந்த மனுஷன் வந்தான், ஒன்றுமில்ல, வெறுமையா இருந்தான். அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்றதான வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லப்படுகிறது. என்ன அழைத்து ஆசீர்வதிக்கானாக்க எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1-2 வசனங்களை வாசிப்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில், இந்த வார்த்தை மிக மிக முக்கியம். அவ எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. தீர்க்க தரிசனத்துல ஏசாயா எழுதுறான், ஏற்கனவே ஆபிரகாம் பிறந்து வளர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று பெருகி அதற்கப்புறம் மரித்து போறான். இப்ப இதை எப்படி அழகா எழுதுறான் பாருங்க தீர்க்கதரிசி. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணேன். எத்தனை முறை பாத்தீங்கன்னா நம்ம உரிமையா கூப்பிடுற மாதிரி தேவன் சொல்றாரு பாருங்க. நான் அவனை அழைத்தேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அவனை ஆசீர்வதித்தேங்கிறத 2வது வார்த்தை சொல்றாரு. 3வது முறையும் அவனை பெருக பண்ணினேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உண்மையான தெய்வத்தை அவன் வழிபடும்படியாக தன்னுடைய சொந்த தாய் தகப்பன, சொந்த வீட்டை, தன்னுடைய எல்லா இனஜன பந்துக்கெல்லாம் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு உதவி அற்றவனாக வெறுமையான கரத்தோட அவன் என்ன பண்றானாக்க தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு
பார்க்கவே முடியாத, பார்த்திராத, அதை பற்றி ஒன்றுமே தெரியாததான இடத்துக்கு போகும்படியாக ஆபிரகாம் புறப்பட்டு போறார். அப்படி போகும் பொழுதுதான் எடுத்தவனையே தேவன் ஆபிரகாமை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கல. 63வது வயது, 64, 62, 63 வயதுல அவன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி வருகிறான். வரும் பொழுது ஆரான் என்றதான இடத்துல தங்கி விட்டார்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலம், சுமார் 13 வருஷங்கள் தன்னுடைய தகப்பனோடு கூட ஆபிரகாம் ஒரு இடத்துல ஆரான் என்ற இடத்துல தங்குறான். தங்கும் பொழுது அங்கே ஏற்கனவே ஊரை விட்டு வந்தாச்சு, சொந்தக்காரங்களை விட்டு வந்தாச்சு, இனஜன பந்தில விட்டு வந்தாச்சு. இப்ப கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்பா, கூட பிறந்த 2 சகோதரர்கள், இவங்க தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்தாக்க அப்பா மரித்து போறான், சகோதரர்கள் மூத்தவன் ஒருத்தன் மரித்து போறான், அதுக்கப்புறம் ஒருத்தன் பிரிஞ்சு போறான், எல்லாருமே தனித்தனியா போயாச்சு. ஒரு மூத்த சகோதரனுடைய மகன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் லோத்து. இப்ப லோத்தும் அவனுடைய ஆபிரகாம் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே வரும்பொழுது எல்லாத்தையும் இழந்தாச்சு, ஒரு இடத்துல வரும் பொழுது இன்னும் தனிமை, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப ஆபிரகாமும் சாராலும் லோத்து மட்டும் தான் இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, என்னை அழைச்சி என்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன்னு சொன்னீங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னை சுத்தியில இருக்கக்கூடிய என்னோட தகப்பனை இறந்து போயிட்டாரு, என்னுடைய சகோதரர் மூத்தவன் இறந்து போயிட்டான், ஒரு சகோதரர் பிரிஞ்சு போயிட்டான். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், தனி மரமா நிக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட இழப்பு, மேல 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 இழப்பு வந்துட்டே இருக்கு. நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்டதான வெறுமையான சூழல்ல தேவன் அவனுடைய 75வது வயதுல தன்னுடைய தரிசனத்துக்காக அழைக்கிறார். நான் உன்னை அழைச்சேன்ல, அழைப்புக்கு தடையா இருக்கக்கூடியதான ஒரு குடும்பத்தெல்லாம் நான் எடுத்துட்டேன். கர்த்தர் தான் இதை எடுக்கிறாரு. உன் குடும்பத்தெல்லாம் எடுத்துட்டேன், உன்னுடைய சகோதர பிரிச்சுட்டேன், உன் தகப்பனை நான் எடுத்துக்கொண்டேன். இப்ப நீ மட்டும்தான் இருக்கிற. இப்பதான் என்னுடைய வல்லமை என்னன்னு உன்னால கண்டுகொள்ள முடியும், என்னுடைய அன்பை உன்னால உணர முடியும், என்னை வழி நடத்துதல உன்னால புரிந்து கொள்ள முடியும் சொல்லி தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். 75வது வயதுல அவன் பிரித்து எடுக்கப்பட்டவனாக காணாத தேசத்திற்கு தன்னுடைய மனைவிய, தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு அவன் கால்நடையா போறான். தேசாந்தரியாக அவனுடைய கரங்கள்ல ஒன்றும் இல்லை, அவனுக்கு எதிர்காலத்துல எது சேர்த்து வைக்கல, பிழைப்புக்கான வழி கிடையாது. அப்படி வெறுமையா போனதான அந்த ஆபிரகாமை அவர் அழைத்தார். அந்த அழைப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அதற்கப்புறம் தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அதற்கும் கீழ்ப்படிந்தான். அதற்கப்புறம் தேவன் அவனை பெருக பண்ணினார், அதற்கும் கீழ்ப்படிந்தான். அந்த பெருக பண்ணதான அந்த ஆபிரகாம் மரித்து அடக்க பண்ணப்பட்டான். பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். ஆனா இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்றதான ஆசீர்வாதம் எங்க இருக்குனாக்க 1 யோவான் 2வது அதிகாரத்துல 25வது வசனம் வாசிங்களா. அந்த வசனத்தை அப்படியே 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் இந்த உலகத்துல அவனை போல பெரிய செல்வ சீமான் யாருமே இல்லை. அப்படிப்பட்டதான மிகப்பெரிய பணக்காரனாக தேவன் மாற்றினார். அந்த ஆசீர்வாதமும் கொடுக்கப்படும். ஆனால் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் இன்னொரு பக்கம் இருக்கு. நம்ம எல்லாருமே கிறிஸ்தவ ஜீவியத்துல ஒரு பக்கத்துல இருக்கக்கூடியதான இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்து ரெக்கையை மட்டுமே நீங்க அடித்து உங்களால பறக்க முடியாது. இன்னொரு பக்கத்துல ஒரு ரெக்கை இருக்கு. அந்த ரெக்கை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நித்திய ஜீவன் என்றதான மிகப்பெரிதான வாக்குத்தத்தம். நம்ம எல்லா இடத்துலயுமே ஆபிரகாம் தேவன் அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தை நாம் மறந்து போறோம். அந்த சட்டையை பயன்படுத்தாமலே இருக்கிறோம். இன்னைக்கு இதை கேட்குதான தேவ ஜனமே, உங்களுக்கு தேவன் 2 விதமான வாக்குத்தத்தம். ஒண்ணு உங்களை பெருக பண்ணுவதற்கு வல்லவரவர், அதே தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னதான தேவன் நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நித்திய ஜீவனை விட்டுடுறீங்க. இந்த உலகத்துக்கு ஒத்ததான அந்த ஆசீர்வாதம் மட்டும் போதும், அது எப்ப வரும் சொல்லி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவன் செல்வ சீமானாக மாறுவதற்கு கர்த்தருடைய சமூகத்துல சுமார்
35 வருஷத்துக்கு மேல காத்திருந்தான். 62வது வயதுல தன்னுடைய வீட்டை விட்டு வந்ததான அந்த ஆபிரகாம் 100வது வயதுல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்று அதற்கப்புறம் அவன் என்ன பண்ணானாக்க மிகப்பெரிய செல்வ சீமானாக மாறுகிறான். அவனுடைய விசாரணை கர்த்தனாக இருக்கக்கூடியதான எலியேசர் என்னுடைய எஜமான் செல்வ சீமானா இருக்கிறார் என்றதான சாட்சியை அவ சொல்றான். அவன் தான் அந்த சொத்து பத்துகளுக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிறான். அப்படிப்பட்டதான அந்த எலியேசர் என்னுடைய எஜமான் செல்வ சீமானா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இதை கேட்குதான தேவ ஜனமே, மெய்யான தேவன் மனுஷரை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சர்வ வியாபியாக ராஜாவாக ஆளுகை செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவனை தான் இன்றைக்கு நாம் என்ன பண்ண வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த வழிபாட்டு முறைகள்ல ரெண்டு பக்கத்தையுமே பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்தோம்னாக்க கர்த்தர் விசனம் உள்ளவராக மாறுகிறார். என் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், ஆனால் அழிந்து போகிற ஆசீர்வாதத்தை மட்டுமே என் பிள்ளை வாஞ்சிக்குது. அழியாத நித்திய ஜீவனாகிய அந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை நினைப்பதற்கு என் பிள்ளைக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நம்மை குறித்து அவர் விசனம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு இதை கேட்கிறதான தேவ ஜனமே, உங்களுடைய அந்த வாஞ்சை எதன் மேல இருக்கு? ரெண்டுமே எனக்கு வேணும்னாக்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் பரிவரமாக கொடுக்கப்படும். ஒரு காலம் இருக்குது, ஒரு நேரம் இருக்கிறது, அதற்கென்று குறிக்கப்பட்டதான நாட்கள் இருக்குது. அந்த நாட்கள்ல உடைய குறைவுகள் நிறைவாக மாறும். அப்படிதான் வெறுமையாக வந்ததான ஆபிரகாமை அவர் அழைத்தார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்பணிந்தான், ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்பணிந்தான். அதே மாத்திரமல்ல, அவனை பெருக பண்ணினார். அந்த பெருக்கத்துக்கு அவன் என்ன பண்ண கீழ்ப்பணிந்தான். நிறைய குழப்பங்கள்லாம் வந்துச்சு இடையில. அந்த குழப்பங்கள் எல்லாம் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அவனோட சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு போனான். அப்படி பார்க்கும் பொழுது இஸ்மவேல் பிறக்கும் பொழுது இஸ்மவேல் அவன் நல்லா இருந்தா போதும், எனக்கு வேற எந்த ஒரு சொத்து பத்தி தேவையில்லை, எனக்கு பிள்ளையே இல்லை. ஆனா ஆகார் மூலமாக ஒரு பிள்ளை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இஸ்மவேல் நல்லா இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இது உன்னுடைய சந்ததி இல்ல, இது உன்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, இது உனக்கான திட்டம் அல்ல. நீயா ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு இது உன் திட்டம் தான் சொல்லி நினைக்காத, நான் உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அந்த திட்டத்தை நீ என்ன பண்ணு, செவி கொடுத்து கேள்வி சொல்லும் பொழுதுதான். அப்பொழுதுதான் சாராளுக்கு தேவன் ஒரு இரக்கம் செய்து சாராள் மூலமாக வாக்கு தத்தத்தின் பிள்ளையானது கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கான ஒரு வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதம் எங்கோ இருக்குது, எந்த இடத்துல இருக்குது. அது நம்முடைய கரங்களுக்கு வருவதற்கு சில நாட்கள் ஆகலாம், சில வருஷங்கள் ஆகலாம். அந்த நேரத்துல இடைப்பட்ட நாட்கள்ல அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் ஒரு பெரிய சோர்வும் நம்முடைய இருதயத்தை மூடிக்கொள்ளலாம். ஆனா ஆபிரகாமுக்கு சோர்வு வந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடவே இல்லை. ஆண்டவர் அழைச்சிட்டார், என்னை கொண்டு வந்துட்டார். எப்படியாக இருந்தாலும் அவர் சொன்னதான ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேரும் என்று சொல்லி அவன் விசுவாசம் உள்ளவனாக கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபித்தான். அந்த ஜெபத்தின் விளைவாக தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரத்துல 2வது வசனம், அவன் ஒருவனா இருக்கையில், நிறைய பேர் இருக்கும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க உதவி பண்ணுவாங்க, இவங்க இருக்கிறாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுவாங்க. நிச்சயமாக மனுஷருடைய உதவிகள் விருதா, மனுஷருடைய எல்லா ஒத்தாசையான வார்த்தைகள் விருதா. கர்த்தர் உங்களை தனியா பிரிச்சு நடத்துறாருனாக்க அந்த வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மறைக்கப்பட்டதான ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை யாரால ஞான கண்களால ஆவிக்குரிய கண்களால பார்க்க முடியுதோ அவங்களால நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த புதிய மாதத்துல தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தை, நீங்கள் ஒருவராக இருக்கும் பொழுது, நீங்க ஒருத்தியாக இருக்கும் பொழுது, அதாவது ஒருவரால் உங்களுக்கு ஆதரவு இல்லாத பொழுது, தனியா இருக்கும் பொழுதுதான் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தமான வசனம் நாம எல்லாருக்குமே இந்த வசனம் அப்படியே பொருந்தும். நம்ம எல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டதான பிள்ளைகளா தான் இருக்கிறோம். யார் இன்றைக்கு ஊழியங்களுக்கு அப்படியே ஒரே கூட்டமா வராங்க? ஊழியங்களுக்கு வரும்பொழுது தனிமை, ரட்சிக்கப்படும் போது தனிமை, அது மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது தனிமை. எல்லா தனிமையில தேவன் உங்களை தனித்து 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 தேவையில்லாத கிளைகளை, தேவையில்லாத எல்லா பொருட்களையும் அப்படியே உங்களை விட்டு கழித்து போட்டு தனிமரமா மொட்டையா நிக்க வைப்பாரு. என்ன போனா என்ன வாழ்ந்துட்டான், என்ன உயர்ந்துட்டான், என்ன சம்பாதிச்சுட்டான், என்னத்தை இந்த உலகத்துல சாதிச்சு காமிச்சிட்டான், இதுதான் உங்களை பற்றிதான பேச்சாக இருக்கும். இதனாலதான் அன்றைக்கு ஆபிரகாம் வந்த பொழுது அப்படிப்பட்டதான தூசணங்கள் நிச்சயமா இருந்திருக்கும். தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு போயிட்டான், ஜனங்களை விட்டு போயிட்டான், சொந்த காலம் விட்டு போயிட்டான், இங்க இருக்குதான வீடு வாசலை விட்டு போயிட்டான். அங்க போய் என்னத்தை அவன் சம்பாதிச்சுட்டான் அப்படிங்கிறதான ஒரு மிகப்பெரிய ஏளனமான பேச்சு நிச்சயமாக வந்திருக்கும். ஏன்னாக்க அவன் 75வது வயதுல இருந்து 99வது வயது வரைக்குமே கர்த்தர் தனக்கு கொடுப்பேன்னு சொல்லிதான் வாக்கு தத்தத்தை பெறுவதற்காக காத்திருந்தான். 25 வருஷம்
இன்றைக்கு நாம 25 நாட்கள் அல்லது ஒரு 2.5 மாசம் அல்லது 2 வருஷம் காத்திருப்பதுக்கு நம்மளால முடியல. ஒரு மனுஷன் 25 வருஷம் தனக்கு தேவன் கொடுப்பேன் என்று சொன்னதான அந்த ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தான். அது மாத்திரமல்ல, நீங்க புதிய ஏற்பாட்டை நீங்க படிக்கும் பொழுது 38 வருஷமா படுத்த படுக்கையாக ஒரு மனுஷன் கர்த்தருக்காக காத்திருக்கிறான். யாராவது என்னை வந்து சுகப்படுத்த மாட்டாங்களா? யாராவது விடுதலை கொடுக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது என்னை தூக்கி இந்த குளத்துல இறக்கி விட மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு 38 வருஷமா ஒரு மனுஷன் யாரையோ எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்து அந்த மனுஷன்ட்ட போய் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? இன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? வார்த்தை தான் அதுக்கு இணையான வார்த்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதம் என்பது சரீர சுகத்தையும் குறிக்குது, நம்முடைய பலத்தை குறிக்குது. வியாதி இல்லாம இருந்தாலே பெரிய ஆசீர்வாதம். வியாதி இல்லாம இருந்தாலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த மனுஷனை போய் பார்த்து கேட்கிறாரு, 38 வருஷமா இந்த குளத்துல படுத்தே கிடக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன்ட்ட போய் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? அப்படி கேட்கும் பொழுது அந்த மனுஷன், ஆண்டவரே, என்னை கொண்டு போய் அந்த குளத்துல இறக்கி விடுறதுக்கு எனக்கு உதவிக்கு ஆள் கிடையாது. எனக்கு அந்த குளத்துல எப்பொழுதாவது ஒரு தேவ தூதன் வந்து தண்ணீரை கலக்குவான். அப்படி கலக்கும் பொழுது எப்படிப்பட்டதான வியாதி உள்ள மனுஷனாக இருக்கிறவன் அந்த குளத்துல முதலாவது போய் இறங்கிட்டானாக்க அது கொடிய மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தால் குணமாகும். இந்த மனுஷன் படுத்த படுக்கையா இருக்கான், நடக்க முடியல, கை கால தூக்க முடியல. இவனுக்கே வந்து சேவை செய்வதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பேரா தேவைப்படும். அதனாலதான் அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணாங்க, நீ என்ன மாதிரி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை கொண்டு வந்து அந்த குளத்துல போய் படுக்க வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டாங்க. அந்த மனுஷனுக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 15, 16, 18 வயசு வரைக்கும் அந்த மனுஷனை அவங்க வீட்டுக்கு தானே தாய் தகப்பன்லாம் வந்து பராமரிச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த மனுஷனை கொண்டு வந்து குளத்துல போடுறாங்க. அதுல ஒரு 20 வருஷத்தை வச்சுக்கொள்ளுங்க, இதுல ஒரு 30, 38 வருஷம், ஒரு 55 வருஷம், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டதான மனுஷன். அப்படிப்பட்டதான மனுஷன் அங்க படுத்து கிடக்கிறான். ஆண்டவர், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்படி கேட்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறான். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து நட, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 38 வருஷமா படுத்த படுக்கையாக இருந்த மனுஷன், அவனுடைய கணுக்கள், அவனுடைய எலும்புகள், தசைகள் எல்லாம் பலம் கொண்டு எழுந்து நடந்து வீட்டுக்கு போயிட்டான். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, நீ இந்த மாசத்துல ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? தேவனுடைய உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட அந்த சரீர சுகபலத்தை நீ பெறுவதற்கு வாஞ்சியோடு இருக்கிறியா? அந்த 38 வருஷமா காத்திருந்த மனுஷனுக்கு தேவனே வந்து அவரு பக்கத்துல நின்று நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டார். இன்றைக்கு அதே போலதான், இன்றைக்கு இத்தனை வருஷமா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, இத்தனை வருஷமா எனக்கு உயர்வு இல்லை, இத்தனை வருஷமா எனக்கு உதவி இல்லை, இத்தனை வருஷமா எனக்கு எந்த சுகபோகமும் இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை தெளிவா, இந்த மாதத்திலிருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயானாக்க ஆமானா முடிஞ்சு போச்சு. ஆண்டவர்களை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களை பெருக செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். உடைய குறைகளை நிறைவாக மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இடத்துல வாசியம் செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 17வது எடுத்துக்கொள்வோம். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு நாம தனித்து இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண, கர்த்தரோடு கூட பேசக்கூடியதான அந்த ஸ்லாக்கியத்தை மறந்து போறோம். தனியா இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் குடும்பம் இப்படி இருக்குப்பா, பேசுங்களேன். உங்க வீட்டுல உங்க அப்பா கூட நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க அம்மா கூட தனியா உட்காந்துருக்கீங்க, உங்க நண்பர் கூட தனியா உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏன் அந்த உணர்வு உங்களுக்கு வரல? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், உங்க கூட அவர் இருக்கிறாருங்க தான் உணர்வு ஏன் வரல? கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சரீரத்துல வாசமா இருக்கிறார். நாமே தேவ ஆலயமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார்னாக்க, நம்ம தனித்திருக்கும் பொழுது நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கலாம், ஆண்டவரே, என் குடும்பம் எப்படி இருக்குது, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, என் கணவர் எப்படி இருக்கிறாரு, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பேச 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 உங்களுடைய ஜெப விண்ணப்பம் கர்த்தர்கிட்ட போயிட்டே இருக்கு, உங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்டதான அந்த கிருபை தான் இந்த இடத்துல செப்பனியால் சொல்லப்பட்ட உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர் என்றதான அந்த விசுவாசம் உங்களுக்கு எங்க போச்சுட்டு இருக்கு? அவர் வல்லமை உள்ளவர், அவரால் செய்ய முடியாத அற்புதங்களும் அதிசயங்களும் ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் செய்வதற்கு அவரால் முடியும் என்றதான அந்த மிகப்பெரிதான அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தாக்க, நீங்க தனிமையாக இருக்கும் பொழுது கர்த்தரோடு பேசுவீங்க. தனிமையாக இருக்கும் பொழுது
கர்த்தர் உங்களோடு பேசுவார். என் பிள்ளையே, நீ கவலைப்படாத, உடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும், உடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகும், உடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவாக மாறும் என்றதான அந்த ஆசீர்வாதத்தின் குரலானது நீங்கள் பேச 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 ஏதோ ஒரு வேத வசனத்தை கொண்டு அவர் உங்களோடு திரும்ப பேசுவார். யார் என்ற பேசினாங்க? வேத வசனம் பேசுதுனாக. இந்த வேத வசனத்தை யார் உங்களுக்கு கொடுத்ததுனாக? ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க மனசுல பேசிட்டு இருக்கிறீங்க, அவர் அப்படி வெளியேறங்கமா பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்லா உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை அவர் உள்ளவர், ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலிகூறுவார். கம்பீரமாய் களி கூறுவார். நாம எந்த அளவுக்கு அவர் மேல விசுவாசம் வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு நெருங்கி ஜீவிக்கிறோமோ, அவர் நம்ம மேல அன்போடு இருக்கக்கூடிய தேவனாக மாறுகிறார். நம்மை பார்த்து சந்தோஷப்படக்கூடியதான தேவனாக இருக்கிறார். ரொம்ப அருமையான வார்த்தை. யோபு குறித்து தேவன் சாட்சி சொல்றாரு. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அவனை பாத்தியா? அது எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறதும் தீமை செய்யாத மனுஷனுமா இருக்கிறான்னு சொல்லி அவனை குறித்து தேவனே சாட்சி சொல்றார். யார்கிட்ட? பிசாசு கிட்ட சாட்சி சொல்றார். அப்படாக்க அவன் எந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட அவன் இடைப்பட்டு இருப்பான் பாருங்க. எந்த அளவுக்கு கர்த்தரோட சமூகத்தில் அவன் நெருங்கி ஜீவித்திருவான் பாருங்க. அப்படிப்பட்டதான ஜீவியத்தை தான் இன்றைக்கு தேவன் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் உன் பேரில் களி கூறுவார். அந்த களி கூறுதல் யாருக்கு இருந்துச்சுனாக்க? யோபுவை குறித்து தேவனுக்கு இருந்துச்சு. அதனால்தான் என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயா. கவனிச்சு பாத்தியா? என் பிள்ளை எவ்வளவு உத்தமமா இருக்கிறான், எவ்வளவு சன்மார்க்கனா இருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகுறவனாக இருக்கிறான், தீமை விட்டு விலகுறவனா இருக்கிறான்னு சொல்லி அந்த பிசாசு கிட்ட தேவன் என்ன பண்ணாங்க? ஒரு சாட்சி சொல்றார். இன்றைக்கு நம்மளை குறித்து தேவன் சாட்சி சொன்னாங்க. என் பிள்ளை என்ன தேடுறதே கிடையாது, ஜெபிக்கிறதே கிடையாது, உபவாசிக்கிறதே கிடையாது, என் வேத புத்தகத்தை படிக்கிறதே கிடையாது, என்னுடைய சமூகத்துக்கு வரதே கிடையாதுன்னு சொல்லி தான் அவர் சாட்சி சொல்லுவார். ஆனா அன்னைய நாள்ல பாத்தீங்கன்னா யோபை குறித்து அவ்வளவு பெரிய சாட்சியை தேவன் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 46வது அதிகாரத்துல 4-5 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 45வது அதிகாரம் 4-5 வசனம் வாசிப்போம். 46. ஒரு நதியுண்டு, ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள், அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது தேவன் நடுவில் அது நடுவில் அது இருக்கிறார், அசையாது. அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். மேல பாத்தீங்கன்னாக்க உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தை இங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னாக்க தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். உங்கள் குடும்பத்துல, உங்கள் குடும்பத்தின் மத்தியில தேவன் இருப்பார் என்றால் உங்களை அசைப்பதற்கு எந்த மனுஷனாலுமே கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் அதன் நடுவில் இருக்க. எதன் நடுவில்? உங்க குடும்பத்தின் நடுவில், உங்கள் மனதுல, உங்களுடைய வாழ்க்கையில மத்தியஸ்தராக அவர் இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நடுவில் இருப்பார் என்றால் உங்களை அசைப்பதற்கு, உங்களை எதிர்ப்பதற்கு இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு கிருபை தான் இந்த வசனத்தில் கொடுக்கப்படுகிறது. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சகாயம்னாக்க அதற்கு தேவையான எல்லா கிருபைகளை, இரக்கத்தை, உதவிகளை அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அதிகாலை நேரத்துல கர்த்தர் சமூகத்துல நீங்கள் மனதுல நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க. படுத்திருக்கும் பொழுதே ஆண்டவரே என்னுடைய இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்த நாள்ல ஆண்டவரே என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, நான் என்ன செய்தாலும் அது தோல்வியா மாறக்கூடாது, வெற்றியாக செய்து முடிக்க உதவி செய்யுங்க, என்னென்ன காரியங்களை எப்ப செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்க படுத்துக்கிட்டே கர்த்தரோடு பேசிட்டீங்கன்னாக்க அந்த ஜபமே கர்த்தருக்கு பிரியம்தான். நீங்க முழங்கால் போட முடியல, பலவீனமா இருக்கிறீங்க, உங்களால என்ன பண்ணல, எழுந்திருக்க முடியல, முதல் நாள் நைட்டு ரொம்ப நேரம் வந்து கண்ணு முழிச்சிருந்திருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக. அப்படி இருக்கும் பொழுது அந்த பலவீனத்தின் மத்தியில எழுந்திருக்க முடியலன்னா கூட கர்த்தரோட சமூகத்துல நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கல, உங்க படுக்கையில கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருங்கள். அந்த வார்த்தை இருக்கு. படுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே நாளை தினத்தை ஆசீர்வதிங்க, இந்த நாள் ஆசீர்வதிங்க, இந்த நாளின் வேலையை ஆசீர்வதிங்க, எனக்கு கையின் பிரயாசம் ஆசீர்வதிங்க சொல்லி நீங்க படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறீங்களா? அந்த ஜெபத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதிகாலையில நீங்கள் கர்த்தரோடு பேசக்கூடியதான அனுபவம்
ஒரு பெரிய அந்த சகாயத்தை, ஆசீர்வாதத்தை, உதவிய, ஒத்தாசைய கர்த்தருடைய கரத்திலிருந்து கொண்டு வந்து உங்களுடைய கரங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்க எதிர்பாராத காரியங்கள் உடைய கரங்களை கொடுக்கப்படும், ஆசீர்வாதம் பெருகும். அது ஒரு பெரிய அடையாளம். அப்ப அதிகாலையில் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்பதை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசவன பரிசு ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நாம போய் கர்த்தருடைய சமூகத்துல நாம ஜெபிக்க 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 நம்முடைய சந்தோஷம் பெருகும். நாம அசைக்கப்படுவது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது, அந்த குடும்பம் அசையாது, அந்த பிள்ளைகள் அசைக்கப்படுவது கிடையாது. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்றதான வார்த்தையானது இந்த இடத்துல உறுதியாக கொடுக்கப்படுகிறது. இந்த மாதத்துல தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. அதிகாலையில தேவனோடு நீங்க பேசும் பொழுது தேவன் உங்களுக்கான சகாயத்தை, உங்களுக்கான உதவி ஒத்தாசைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எலியா கேரித் ஆற்றாண்டையில தன்னை ஒளித்து கொண்டு இருக்கும் பொழுது காகங்களுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். அங்க என்னுடைய தீர்க்க தரிசி ஒருத்தன் ஒளித்து கொண்டிருக்கிறான், நான் சொன்னேன்னு சொல்லி அவன் போய் அங்க ஒளித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு போய் இந்த அப்பத்தை கொடுங்க. காகங்களை கொண்டு போஷிக்கிறதான தேவன் இன்றைக்கு நம்மை போஷிப்பதற்கு வல்லவர் அவர். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை, தேவன் உங்கள் நடுவில் இருந்தாக்க நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நீங்க இருந்தாக்க உங்களை அசைப்பதற்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்டதான கிருபையானது கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்துல 18வது வாசிப்போம். 8:18. ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நீங்க கர்த்தருக்கு வந்து உங்களை அழைக்கிறாரு, வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவரோட கூட நீங்க பேசுறீங்க, ஜெபிக்கிறீங்க, நெருங்குறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அந்த ஆசீர்வாதம் என்னவா மாறுதுனாக்க அற்புதமாகவும் அடையாளமாகவும் மாறுகிறது. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். பார்ப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்கப்பா, ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, இன்றைக்கு அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கு, கடினமான உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தபடினால அந்த கடினமான உழைப்பு பரிபூர்ணமாக மாறி நம்முடைய குடும்பம் ஒரு பெரிய அடையாளமாக அற்புதமாக தேசத்துக்கே மாறுது, அந்த ஊருக்கே மாறுது. எல்லா ஜனங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, இன்றைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியதான அடையாளமாக தேவன் மாற்றுகிறார். இந்த மாதத்துல தேவன் நம்ம கொடுக்கக்கூடியதான அடுத்த காரியம், நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமாக மாறப்போறீங்க. இந்த வாழ்க்கையானது அடையாளமாக மாறப்போகிறது. இந்த பிள்ளைகள் அடையாளமாக மாறப்போறாங்க. இந்த வாழ்க்கையின் கதையானது, இந்த வாழ்க்கையின் வரலாறானது அற்புதமாக மாற்றி அமைக்கப்படுவதற்கு தேவன் இந்த நாள்ல நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் செல்லும், அந்த காலத்திற்காக நீங்க காத்து கொண்டிருங்க. நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தரோ மெய்யான தேவன். மெய்யான தேவனை வழிபடக்கூடியதான பிள்ளைகளை உங்களை அவர் அழைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக செய்தார். அது ஒரு பக்கம் ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, அவனுக்கு இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுச்சு, நமக்கு விவரிக்கப்படல சரியா. ஆனா கர்த்தர் சொன்னதான வார்த்தையை பாருங்க, நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றது அவர் நமக்கு செய்ததான வாக்கு தத்தம். 2 வாக்கு தத்தமும் ஒரு பறவைக்கு 2 சிறகுகளை போல உள்ளது. 2 பக்கமும் இருக்குதான, அந்த சிறகு அடிச்சு பறந்தாக்க தான் நீங்க கர்த்தர் சொன்னதான அந்த வாக்குத்தத்த வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு பக்க சிறகு மட்டும் அடிச்சிங்கனாக்க, ஒரு பக்க சிறகு அடிக்காம இருந்தாக்க நீங்க கவிழ்த்து போடப்படுவீங்க, விழுந்துருவீங்க, பறக்க முடியாது. இன்றைக்கு இதை கேட்குதான தேவ ஜனமே, 2 பக்கத்துக்குள்ளதான ஆசீர்வாதங்களை நல்ல கர்த்தர் சமூகத்துல என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு 2 பக்க ஆசீர்வாதம் வேணும். இம்மைக்குரிய இந்த
பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய இந்த நித்திய ஜீவனாகிய இந்த பரிபூர்ண ஆசீர்வாதமும் எனக்கு இந்த மாதத்துல வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாக தேவன் கொடுப்பதுக்கு வல்லவராய் இருக்கிறார். நித்திய ஜீவனாக்க இன்னைக்கே மறிச்சு போங்க அப்படின்னு சொல்ல வரல. நித்திய ஜீவனுக்கு இப்பொழுதிலிருந்தே ஆயத்தமாங்க. நீங்க விருத்தாப்பியம் அடைந்து பலவீனப்பட்டு கர்த்தருக்கு சித்தமான நாள்ல எடுக்கப்படும் பொழுது நீங்கள் கரை திரை பிழையற்றதான பிள்ளையாக கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டுமா? இப்பொழுதே இந்த பரிசுத்தம் வேணும், இப்பொழுதே இந்த சுத்தம் வேணும், இப்பொழுதே கர்த்தருக்கு பிரியமான வழிகள் நடக்க வேண்டியதான அந்த கிருபை வேணும். இப்பொழுதே ஆயத்தமாகணும். அப்பதான் அது நிச்சயமாக பரிபூர்ணப்படும். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாகட்டும். சாகிற வரைக்கும் பரிசுத்தம், சாகிற வரைக்கும் நீதி, சாகிற வரைக்கும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம். அப்படி இருந்தாக தான் அந்த நித்திய ஜீவன் என்றதான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இப்பொழுதிலிருந்தே நம்ம என்ன பண்ணும்? நித்திய ஜீவனை பெறுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில இந்த கரை திரை பிழையற்றதான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். ஒரு பக்கம் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுச்சுட்டாக்க அந்த ஆசீர்வாதத்தை உண்மையோடு உத்தமத்தோடு நேர்மையோடு அதை எல்லா ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நீங்களும் சுகித்து வாழணும். ஒரு பக்கத்துல நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு வயதாகி விருத்தாப்பியம் அடைந்து ஆண்டவரே போதும் கர்த்தாவே நான் நல்லா வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் ஒரு சமூகத்து வரக்கூடியதான அந்த கிருபை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னாக்க கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அந்த நித்திய ஜீவனாகிய வாக்குத்தத்தத்தை அவர் கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். அப்ப ரெண்டு பக்கமே நீங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருக்காக நீங்க பிரயாசப்பட்டு ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுத்ததான வார்த்தை, கர்த்தரோ மெய்யான தேவன். அந்த மெய்யான தேவனை உங்க வாழ்க்கையில விட்டுடாதீங்க. பொய்யான தேவர்கள் உண்டு. அவர் வல்லமை உள்ளவர், மற்றவங்களுக்கு வல்லமை கிடையாது. அவர் இந்த உலகத்தை படைத்தவர். மற்ற தெய்வங்களால இந்த உலகத்தை படைக்க முடியாது. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கலாம், ஆனா இந்த உலகம் பொல்லாங்களுடைய கரங்களை இருக்க சொல்லப்படுகிறது. இந்த உலகம் அவனுக்கு சொந்தமானது. ஆனால் இந்த உலகத்தை தேவனுக்காக ஆதாயப்படுத்தக்கூடியதான அந்த வேலையை தான் நாம செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு கேட்கதான தேவ ஜனமே, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உங்களோடு கூட அவர் இருப்பதற்கு விரும்புகிறார். அப்படிப்பட்டதான தேவனை நீங்க வழிபடுங்க, அவர் பிடித்து கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் உதவி செய்வார். ஒருவராக இருக்கும் பொழுது ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தான தேவன் நம்மையும் அழைத்து ஆசீர்வாதத்தை பெருக செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்துல எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறப்போகிறது. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பட்டவர் வார்த்தையின்படியாக நம் மத்தியில தேவன் இருக்கிறார் என்றதான விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. நாம் அசைக்கப்படுவது இல்லை. அது மாத்திரமல்ல, அதிகாலை தோறும் புதிதான கிருபை, புதிதான இரக்கம், சகாயம் பண்ணக்கூடியதான அந்த காரியத்தினால தேவன் நம்மை நிரப்பது வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் பாடிடுவோம். எல்லாரும் முழங்கால் பாடிட்டு, ஆண்டவரே தேவன் இந்த புதிய மாதத்துல கர்த்தாவே எங்களோடு பேசுறதான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம்.